विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दंहदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या संप्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। சகனாவது சொல்லிட்டு 73வது ஸ்லோகம் படிக்கணும். ஓம் சகனாவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்லோகம் 73. விஞ்ஞானமய கோஷோ அயம் ஜீவ இத்யாகமா ஜகுஹு சர்வ சம்சார ஏதஸ்ய ஜன்ம நாச சுகாதிகஹ. 6வது அத்தியாயம் சித்திரதீப பிரகரணம். பஞ்சதசியில் 6வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சித்திரதீப பிரகரணம். இதில் சித்திர உதாரணத்தை சொல்லி சிருஷ்டியில் எது சத்தியம் எது மித்யா என்ற கருத்தெல்லாம் பார்த்தோம். பிறகு ஆகாச உதாரணத்தை எடுத்துக்கிட்டார். ஆகாச உதாரணம் அதன் மூலமாக அதை 4ஆக பிரித்து கூடஸ்தன், அதாவது ஆத்ம தத்துவம், அதுக்கு கூடஸ்தன் ஒரு பேர், பிரம்ம தத்துவம், ஜீவ தத்துவம், ஈஸ்வர தத்துவம் அல்லது கடவுள் தத்துவம், இதெல்லாம் பார்த்தோம். இது ஆகாச உதாரணம். பிறகு ஜீவ விசாரம் ஆரம்பித்தார். ஜீவனில் நான் யார் என்ற விசாரம். நான் யார் என்பதில் உண்மையான சொரூபம் கூடஸ்தன் ஆத்ம சைதன்யம். அதை மறைப்பது எது? ஆவரண சக்தி. அதை ஒன்று மறைச்சிருக்கு. பிறகு விக்ஷேபம், அதிலிருந்து ஜீவன்கிறது தோற்றுவிக்கப்பட்டது. இந்த மறைப்பதற்கு காரணம் அறியாமை. இதெல்லாம் பார்த்தோம். பிறகு அந்த ஜீவ விசாரத்தில் அந்த விக்ஷேபம் ஆவரணம் இதெல்லாம் பார்த்து அந்த விக்ஷேபத்தை நீக்கும் பொழுது ஆவரணமும் நீங்கினா உண்மையான ஆத்ம தத்துவம் தெரியும் சொல்லி அதில் சிப்பி வெள்ளி இந்த உதாரணத்தின் மூலமாக விளக்குனார். எது எதை மறைச்சிருக்கு, மறைக்கப்பட்ட அம்சம் எது, மறைக்கப்படாத அம்சம் எதுன்னு சொல்லி பிரித்து பார்த்து அதெல்லாம் விளக்கி முடித்த பிறகு இப்போ நாம் வந்திருக்க விசாரம் என்னன்னு சொன்னால் 58வது ஸ்லோகத்திலிருந்து 101 வரைக்கும் இந்த ஜீவ தத்துவத்தில் நாம் ஜீவன்னா யார்? இந்த உயிர் தத்துவம் நாம் தான். நம்மளிடம் நம்மளுடைய உண்மை சொரூபம் எது என்பதில் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. மற்ற மதவாதிகள் எல்லாம் நிறைய இதில் மத உள்பிரிவுகள் இருக்குது. எதுதான் ஜீவன்கிறதுல எப்படியெல்லாம் குழம்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தை விசாரம் பண்ணுறோம். அதற்கு பிறகு கடவுள் விஷயத்தில் வரப்போகுது. கடவுள்னா என்ன, ஈஸ்வரன்னா யார், அதில் உள்ள குழப்பங்கள். எதுக்கு நம்மளுக்கு எது கரெக்டோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பேசாமல் போக வேண்டியதானு சொன்னால் தப்பையும் தெரிஞ்சுக்கிறணும். எது தவறான கருத்துன்னு தெரிஞ்சாதான் உண்மையில் நிலைநிறுத்த முடியும். நாம் உண்மையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் யாராவது இன்னொரு தவறான கருத்தை சொல்லும்போது அது சரியாகத்தானே தோணுது அப்படின்னு தோணும்.
அதற்காக இந்த ஆன்மீக இந்த தத்துவ விசாரத்துக்குள்ளே உள்ள ரொம்ப நுட்பமாக போகிறவங்கள் மத்தியில் இந்த விசாரமெல்லாம் பண்ணுறது பழக்கம். எதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத சங்கராச்சாரியார் அத்தனை பண்ணார். சங்கராச்சாரியார் நம்மளுக்குள்ளே எத்தனையோ பிரிவுகள் இருந்தது, அதெல்லாம் அவர் எதையும் மறுக்கலை. அதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் கரெக்டுன்னார். ஒவ்வொரு படிகள் ஒவ்வொன்றா ஒரு படிகள்னார். ஆனால் முடிவு இதுதான் சொல்லி நிரூபணம் பண்ணார். மற்றதெல்லாம் முடிவு, இறுதியான லட்சியம், இறுதியான கருத்து, உண்மையான கருத்துங்கிறத பெரிய பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணி அதை நிரூபணம் பண்ணார் அவர். காஷ்மீரில் அவர் ஹையஸ்ட்டு விவாதம் பண்ண இடம். இன்றைக்கி அது நம்ம கையில் இல்லாமல் வேறு மாதிரி போயிடுச்சு. இப்போ தான் வந்திருக்கு. அங்கே அந்த பீடத்தெல்லாம் நிறுவிக்கிட்டு இருக்காங்க. காஷ்மீரில் அவ்வளோ பெரிய பண்டிட்டுகள் இருந்திருக்காங்க. சரஸ்வதி பீடம் நினைக்கிற ஏதோ ஒரு பீடம் சொல்லுவாங்க, அங்கே நிரூபணம் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அப்படி இப்போ நாம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால், ஜீவ தத்துவத்தில் உள்ள குழப்பம். அதில் அந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால், ஒன்று நம்மகிட்ட சரியான அறிவு இல்லை, பிறகு நம்மளுக்கு மூல நூலான இந்த வேதம் சுருதி, இந்த சுருதியை முறையாக பின்பற்றலை, அங்கங்கே எடுத்துக்கிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாஸ்திகவாதிகள்லாம் மகாபாரதத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு பார் இப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிறத ஆராய்ச்சி பண்ணுறது இல்லை. ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அது தப்பாக சொல்கிறது. அது மாதிரி அந்த சுருதியை, அந்த வேதத்தை முழுமையாக ஆராயாமல் வந்ததால் உள்ள குழப்பம். எப்பயுமே ஒரு நூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பம் என்ன, முடிவு என்னன்னு பார்க்கணும். அந்த நூலில் ஆரம்பம் எந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு, முடிவு என்ன சொல்லப்பட்டிருக்கு, இடையிடையே எந்த கருத்து வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். நான் ஏற்கனவே இது ஒரு பண்புன்னு கூட சொல்லியிருக்கேன். ஒருத்தட்ட ஒரு விஷயம் வரும் பொழுது நம்மகிட்ட பேச போனோம்னு சொன்னால் நாம் என்ன சொல்ல போகிறோங்கிறத முதல்ல என்ன சொல்லணும், சுருக்கமாக சொல்லணும். என்ன சொன்னோங்கிறத சொல்லி முடிக்கணும். இடையிடையில் நாம் பல கருத்துக்கள் சொன்னாலும் எந்த கருத்தை வலியுறுத்தணும் அது இடையிடையில் சொல்லணும். இது உயர்ந்த நூல்கள் எல்லாம் இருக்கும். கீதை போன்ற நூல்கள் எல்லாம் ஒரு ஆரம்பமும் முடிவும் ஒன்றா இருக்கும். இடையிடையில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கும். இப்படி முழுமையாக ஆராயாத காரணத்தினால் வந்த குழப்பம் அப்படின்னார். பிறகு இங்கே என்ன சொன்னார்னு சொன்னால், நம்ம முதல்ல பார்த்தோம் என்ன குழப்பம்னா, யார் இந்த ஆத்மா, ஜீவன் யார், இந்த உடம்புக்குள்ளே ஆத்மான்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு சொல்லும்போது முதல்ல ஆரம்பத்தில் நாமளே என்ன நினைப்போம், உடம்பு தான் ஆத்மான்னு நினைப்போம். உடம்பு தான் எல்லாம், உடம்பு இருந்தால் நான் இருக்கேன், உடம்பு இல்லாட்டி நான் இல்லை. அப்போ உடம்பே ஆத்மா, இதுதான் பொதுவாக சாதாரண அஞ்ஞானிகள் எல்லாரும் சொல்கிற கருத்து இதுதான். உடம்பு தான், இப்போ உடம்பு இருக்க வரைக்கும் ஆள் இருப்பான், இல்லாட்டி இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. உடம்பு போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த உடம்பு தான் ஆத்மா என்பவர்கள் கருத்து வந்தது. இவங்க என்னன்னு சொன்னால், எல்லாம் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். உடம்பு போச்சுன்னா எல்லாம் போயிடுது. இவங்களுக்கெல்லாம் பாப புண்ணியம்லாம் கிடையாது. இது உபனிஷத்துலேயும் ஒரு இடத்துல வருது. எப்படி வருதுன்னா, இவங்க எப்பயுமே ஒரு கருத்தை எடுத்தால் புத்திபூர்வமாக சொல்லுவாங்க, சும்மா விதண்டாவாதம்லாம் கிடையாது. சொல்லிவிட்டு உபனிஷதங்களில் ஏதாவது ஒரு இடத்துல அந்த கருத்து இருக்கும், அதை முன்பின் ஆராயாமல் அந்த கருத்தை மட்டும் எடுத்து சொல்கிறது. இங்கே விரோச்சனன்னு சொல்லி ஒரு அரக்கன், அவன் உடல் தான் ஆத்மாங்கிற கருத்தை பிரம்மாட்டிருந்து உபதேசம் வாங்கி அதவே நம்பிக்கிட்டான். தேவர்கள் நம்பலை. அவங்களும் முதல்ல நம்பினாங்க. பிறகு என்ன பண்ணாங்க, இல்லையே இருக்க முடியாதேன்னு ஆராய்ச்சின்னு திருப்பி போய் கேட்டாங்க. இவன் என்ன பண்ணான், அதுதான் ஆத்மான்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தான். அப்போ வேதத்திலே இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து வந்தவன் என்ன பண்ணான்னா, இல்லை, இந்த ஜீவாத்மா சென்றவுடன் உடல் அழிஞ்சு போது ஆத்மா அழியாதுன்னு சொல்லுவாங்க, மரணத்தில் பார்க்குறோம். அதனால் இந்த உடல் ஆத்மாவாக இருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, இந்திரியங்கள் தான் ஆத்மான்னா. ஏன்னா நாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான்கிற வார்த்தையை இந்த உடலை பயன்படுத்துறது இல்லை, இந்திரியங்களை தான் பயன்படுத்துவோம். நம்மளுக்கு கர்மேந்திரியம் 5 இருக்குது, ஞானேந்திரியம் 5 இருக்குது. நான் பேசினேன், நான் கேட்டேன், நான் நடந்தேன், நான் தூக்கினேன், இப்படி 4 வார்த்தையை இந்திரியங்களில் பயன்படுத்துறதுனால உடம்பு அழிஞ்சு போகிறதுனால உடம்பு ஆத்மா இல்லை, இந்த இந்திரியங்கள் தான் ஆத்மான்னு அடுத்தவன் சொன்னான். பிறகு இந்திரியங்கள் ஆத்மாங்கிறதுக்கு இன்னொரு காரணம் உபனிஷத்தில் ஒன்று எடுத்தான். உபனிஷத்தில் ஒரு ஆர்கியூமெண்ட் வருது, இந்த இந்திரியம் உயர்ந்ததா அந்த இந்திரியம் உயர்ந்ததான்னு சொல்லி இந்திரியக்குள்ளே சண்டை போடும்.
அது ஒரு கருத்தை விளக்குறதுக்காக விளக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி பின்னாடி ஆராயிரல. அந்த சண்டை போடுற கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு யார் சண்டை போடுவா? ஒரு உணர்வுள்ள தத்துவம் தான் சண்டை போடும். கல் மண்ணு சண்டை போடுமா? அப்போ இந்திரியங்கள் உணர்வு தத்துவமாக இருக்குது. அதனால் அதுதான் ஆத்மான்னு நிரூபணம் பண்ணான். பிறகு அடுத்தாள் வந்தான். இந்திரியம் இது ஆத்மா அல்லே நிரூபணம் பண்ணான். அவன் யாருன்னா பிராணன் தான் ஆத்மாங்கிறவன். சுவாசம், மூச்சு காற்று. இந்திரியங்கள் இல்லாத போதும் பிராணன் இருக்கிறது. ஆழ்ந்த உறக்கத்தில் இந்திரியம் ஒரு வேலையும் செய்கிறதில்ல, ஒடுங்கி போய் கிடக்கு. ஆனால் மூச்சு இருக்கா இல்லையா? அதனால் இந்திரியம் ஆத்மாவாக இருக்க முடியாது, பிராணன் ஆத்மாவாக இருக்க முடியும். ஏன்னா மூச்சு இல்லாட்டே ஆல் அவுட்டு. உயிர் போயிடுறதுக்கு கூட நம்ம என்ன சொல்கிறோம்? பிராணம் போச்சுன்னு தான் சொல்கிறோம். பிராணனை வாங்காதேம்போம். வீட்டில் குழந்தைகள்கிட்ட என் பிராணனை வாங்காத, உயிரை வாங்காதேங்கிறதுக்கு பிராணனை வாங்காதேன்னு சொல்கிற வார்த்தையும் உண்டு. அது மட்டும் இல்லை, எல்லா இந்திரியங்களை காட்டிலும் பிராணனே உயர்ந்ததுன்னு உபனிஷத்தில் ஒரு கருத்து வருது. அந்த உயர்ந்தது தான் நம்ம ஆத்மாவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான்? பிராணன் ஆத்மான்னு நிரூபணம் பண்ணுறான். இதெல்லாம் விளக்கமாக பார்த்துட்டேன். நான் ரொம்ப ஷார்ட்டாக சுருக்கமாக சொல்லிட்டு வரேன் பார்த்த கருத்தை. பிறகு பிராணன் ஆத்மா அல்ல அப்படின்னா மனசுதான் ஆத்மான்னு ஒருத்தன் வர்றான். அவன் என்ன சொல்கிறான்னா, மனசு ஆத்மான்னு சொல்லும் பொழுது எப்பயுமே ஒரு இன்ப துன்பம் சுக துக்கமெல்லாம் இருக்குது. அதை பிராணன் அனுபவிக்குதா? இப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் பிராணன் இருக்குது, அதுக்கு ஏதாவது சுகதுக்கம் இருக்கா? மூச்சு உள்ளே போயிட்டு வருது. மனசு இருந்தால்தான் சுகதுக்கத்தை அனுபவிக்க முடியும். மனம் ஒடுங்கி போச்சுன்னா சுகதுக்கத்தை அனுபவிக்க முடியாது. மனம் இருந்தால் தான் எல்லாம், மனசு நல்லா இருந்தால் தான் அனுபவிக்க முடியுது. அதனால் இந்த சுகதுக்கம் இன்ப துன்பங்கள் இந்த போட்டி பொறாமை எல்லாம் மனசில் தான் வருது. அதனால் அதுதான் உணர்வு தத்துவமாக இருக்குது. பிராணன் ஜடம், அதனால் அது ஆத்மாவாக இருக்க முடியாது. ஏன்னா எப்பயுமே உணர்வு தத்துவம் சுக துக்கத்தை அனுபவிக்கும், ஜட தத்துவம் அனுபவிக்காது, பிராணன் அனுபவிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இவன் பிராணனை நீக்கி மனசு தான் ஆத்மான்னு சொல்லி இவன் நிரூபணம் பண்ணான். அது மட்டும் இல்லை, பந்தப்பட்டிருப்பதும் மனதுதான், மோட்சப்பட்டிருப்பதும் மனசுதான் சொல்லி உபநிஷதங்கள்லே வருது. அதனால் மனமே ஆத்மான்னு இவன் நிரூபணம் பண்ணான். போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? விஞ்ஞானமயமே ஆத்மான்னு பார்த்தோம். விஞ்ஞானம்னா புத்தியே ஆத்மா. இவர்கள் பௌத்த மதத்தில் இருக்கக்கூடிய சனிக விஞ்ஞானவாதிகள். பௌத்த மதத்தில் இப்போதைக்கு ஒரு 4 பிரிவு இருக்குது. அதில் 18 பிரிவு இருந்தது, இப்போ 4 இருக்குது. அதில் முக்கியமாக சனிக விஞ்ஞானவாதிகள், சூன்யவாதிகள் எடுத்துக்கிடுவோம். சனிக விஞ்ஞானவாதிகள் என்ன சொன்னாங்கன்னா, மனசு செயல்படணும்னா புத்தி இருக்கணும், புத்தி இல்லாமல் மனசு செயல்படாது, புத்தி ஆர்டர் போட்டாதான் மனசு செயல்படும் அப்படின்னு சொல்லி, அதனால் மனசுக்கும் ஆதாரமாக மூலமாக இருப்பது அந்த புத்தியாகிய விஞ்ஞானமயம்னார். அதுக்கு எப்படி ஒரு உதாரணம் பார்த்தோம். எப்பயுமே புத்தி சொல்லித்தான் மனசு செயல்படுமா. காலையில் எந்திரிக்கணுங்கிறது 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு எது சொல்லுது? புத்தி முடிவு பண்ணிருச்சு, தூங்க போயாச்சு. அப்போ காலையில் எந்திரிக்க வேண்டியது மனசு வேலை. மனசு என்ன பண்ணுமா? காலையில் புத்தி என்ன எந்திரிக்க முடியாது. என்னடா எந்திரிக்கன்னு புத்தி சொல்லிச்சே, எந்திரிக்க முடியலேன்னு புத்தியை சமாதானப்படுத்துமா. திருப்பி கொஞ்சம் நான் தூங்கிக்கிறேன், உடம்பு வசதியாக இருக்குன்னு புத்தி சரின்னு ஓகே சொல்லுமா. புத்தி சொல்லாமல் சரி, புத்தி சரி பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ண பிறகு திருப்பி தூங்குவான். புத்தி முடிவு பண்ணாமல் தூங்க மாட்டான். அப்போ இந்த மனதை செயல்படுத்துவது புத்தி தான். ஒரு ஆஃபீஸில் மேனேஜர் சொல்கிறபடி தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்கணும். அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாராம்? அவரை சமாதானப்படுத்தி ஒரு வேலையை ஆரம்பிச்சிடுவார். ஆனால் அவரை சமாதானப்படுத்த தண்டனை கிடச்சிடும். அப்போ என்ன பண்ணுவார்? அந்த புத்தியை சமாதானப்படுத்தி பண்ணுவார். அப்போ புத்தி தான் எல்லாத்துக்கும் காரணம். பிறகு அதில் ஒரு கருத்து வந்துச்சு, விஞ்ஞானமயம், புத்தியாகிய விஞ்ஞானமயம் எது, இந்த மனம் எண்ணங்களாகிய மனோமயம் எதுன்னு சொல்லும்போது அதுக்கு 2 பேர் சொன்னார். அகம் விருத்தி, இதம் விருத்தின்னு சொல்லி. அகம் விருத்தி, இதம் விருத்தி. அகம் விருத்திங்கிறது விஞ்ஞானமயம், இதம் விருத்திங்கிறது மனோமயம். இது எப்படின்னு பார்த்துருக்கோம். எப்படி பார்த்தோம்னா, ஒரு பொருள் இருக்குது, இந்த வாட்ச் இருக்குது, இது என்னன்னு முதல்ல பார்த்த உடனே ஒரு எண்ணம் வருதா இல்லையா? இது வாட்ச்னு ஒரு எண்ணம் வந்தாச்சு. இந்த வாட்சை பார்ப்பது மனம், எண்ணம்.
இது வாட்சு அப்படிங்கிற எண்ணத்தை பார்க்கறது எதுன்னு சொன்னால் அங்கே நான்கிற விருத்தி, அகம் விருத்தி. புரியுதா? அதனால நான் சொல்கிறேன், அங்கே ஒரு இடத்துல புஸ்தகம் வச்சுருக்கேன். அந்த புஸ்தகத்தை பார்த்தோன்னே இது புஸ்தகம் கீதா புஸ்தகம்னு பார்த்துட்டு வந்துட்டார். அவர் கேட்குறாரு, அங்கே இருக்க ஒரு புஸ்தகம் பார்த்தியான்னு கேட்டால் ஆமாம் நான் பார்த்தேங்கிறார். அப்போ புஸ்தகத்தை அவர் பார்க்கல, ஏற்கனவே பார்த்த விருத்தியை பார்க்குறாரு. ஏற்கனவே பார்த்த எண்ணத்தை பார்த்து சொல்கிறார், ஆமாம் இருந்துச்சு நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். அப்போ பொதுவாக மனசு என்ன பண்ணோம்னா வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும். வெளியே ஒரு விஷயம் இருந்தால் இது என்ன இது என்ன, இதம் விருத்தி அப்படின்னு பார்க்கும். அந்த எண்ணத்தையே விஷயமாக பார்க்கறது நான்கிற அகம் விருத்தி. நான் இல்லைன்னு சொன்னால் எந்த எண்ணமாக உருவாகுமா? ஆழ்ந்த உறக்கத்தில் நான் இல்லை, உருவாகுது. எல்லாம் இருக்குது, இந்திரியங்கள்லாம் திறந்துருக்கு, எதையும் பார்க்க முடிகிறது இல்லைங்க. நான்கிறது இல்லை. அப்போ நான்கிறது இந்த அகங்கிறது தான் விஞ்ஞானமயம் புத்தின்னு சொல்கிறாங்க. புத்தின்னு சொல்கிறது விஞ்ஞானமய கோஷங்கிறது அகம் விருத்திங்கிறது. இதுதான் பொதுவாக ஒரு எண்ணம் அந்த மனசுலேருந்து ஒரு எண்ணம் வருவதற்கு ஆதார தத்துவமாக இருக்கிறதுனால இதுவே ஆத்மா, இதுவே பீஜம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதில் கடைசியாக என்ன சொன்னார்னு சொன்னால், விஞ்ஞானமயம் பிறப்பு இறப்பு இவை எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஜீவன் தான். இந்த ஜீவ தத்துவம் தான் பிறக்கிறது இறக்கிறது எல்லாம். இந்த ஜீவனே விஞ்ஞானமயம் ஆத்மான்னு சொல்லி சில இடங்களில் சொல்லியிருக்கு. அதனால் விஞ்ஞானமயமே ஆத்மா, அது சுருதியில் பிரமாணத்தில் சொன்னார். பிறகு இந்த விஞ்ஞானமய கோஷத்துக்கு 2 விதமான லட்சணம் சொல்லப்பட்டது. ஒன்று ஷணிகம், அதே சனிய விஞ்ஞானவாதி சொல்கிறது. ஷணிகம்னா ஒரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நொடியும் தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்கான். இது புஸ்தகம், இது பேனா, இது வாட்சு, இது மைக்கு, இது டேபிள், இப்படி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணம் மாறிக்கிட்டே இருக்குது. அந்த விஞ்ஞானம் க்ஷணந்தோறும் மாறக்கூடியதுன்னு ஒரு தத்துவம் இங்கே தான் வீழ்ந்துடுறான். அந்த விஞ்ஞானங்கிறது அந்த அறிவு ஸ்வரூபங்கிறது சுயம் பிரகாசம்னு ஒரு தத்துவம் சொல்கிறான். அதை நாமளும் ஒத்துக்கிறோம். அது தானாக விளங்குவது. அந்த அறிவு எப்படி தெரியுது? இது முதல்ல அதை பார்க்குறது மனோமயம், அந்த பார்க்குறது விஞ்ஞானமயம். அந்த விஞ்ஞானமயத்தை யார் பார்க்குறான்னா அது அதுவாக விளங்குது. தீப்பொறி இருக்குது, நிறைய ஆயிரக்கணக்கான பொறிகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு பொறியும் தோன்றி தோன்றி மறையுது. ஆனால் அந்த பொறி இருக்கிறது எப்படி தெரியுது? தானாக சுயமாக தெரியுது. இந்த சுயம் பிரகாசங்கிறது நம்மளுடைய தத்துவத்தோடு சேர்ந்து வந்துடும். இந்த ஷணிகம்ங்கிறதுல வீழ்ச்சி அடைஞ்சிடலாம். ஷணிகம்னா நொடிவு பொழுதும் மாறுவது. ஆத்மா அப்படி மாறாது. அடுத்த மதவாதி அதை சொல்லுவான், இந்த மாறுவ தத்துவம் இருக்காதுன்னு சொல்லி. அப்படி விஞ்ஞானமயமே ஆத்மா அப்படிங்கிறான். அவனுக்குத்தான் பிறப்பு இறப்பு இன்பம் முதலில் எல்லாம் வருது. அதனால் அதுவே ஆத்மா. அப்படி ஜீவனுக்கு தான் வருதுன்னு சொல்லுது. ஜீவன் தான் விஞ்ஞானமயம் உபனிஷத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லி இந்த விஞ்ஞானமய கோஷத்தை அதுதான் ஆத்மானர். அடுத்து யார் வர்றான்னு சொன்னால் 74. இங்கே என்ன பண்ணுறான்னு சொன்னால் அடுத்த மதவாதி வர்றான், சூன்யமே ஆத்மா. இவரும் பௌத்த மதத்தில் ஒரு பிரிவு, சூன்ய மதவாதி. இவங்க என்ன சொல்கிறாங்க? சூன்யமே ஆத்மான்னு சொல்கிறார். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்லோகம் 74 படிக்கலாம். விஞ்ஞானம் க்ஷணிகம் ஆத்மா வித்யுத பிரணிமேஷவத் அன்யஸ்யானுபலப்தத் வாச்சே சூன்யம் மாத்யமிகா ஜகுஹு. விஞ்ஞானம் க்ஷணிகம் ஆத்மா வித்யுத பிரணிமேஷவத் அன்யஸ்யனு அனுபலப்தத் வாச்சே சூன்யம் மாத்யமிகா ஜகுஹு. இங்கே ஷணிக விஞ்ஞானவாதி பௌத்த மதத்தில் இருக்க விஞ்ஞானமயம் ஆத்மா அப்படின்னா மனோமயம் ஆத்மா இல்லைன்ட்டு. இங்கே அதே இதில் பௌத்த மதத்தில் சூன்யவாதின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவருக்கு பேர் மாத்தியமிகர்கள்னு பேர். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா
சூன்யமே ஆத்மா. க்ஷணிகம் விஞ்ஞானம் ந ஆத்மா. க்ஷணிகமாக இருக்கின்ற விஞ்ஞானம் ஆத்மா அல்லங்கிறாங்க. முதல்ல விஞ்ஞானமே ஆத்மா இல்லைங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்ல போகிறான். அதுக்கு என்ன சொல்கிறான்னா, வித்யுத் அப்ர நிமேஷவத்து, மின்னல் மேகம் கண் மீட்டுவதை போல. இவர் முதல்ல என்ன பண்ணுறாங்க, விஞ்ஞானமயம் ஆத்மா அல்ல அப்படிங்கிற நிரூபணம் பண்ணுறான். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறான்னா, க்ஷணந்தோறும் மாறுவதுன்னு அவன் சொல்லிட்டான். இப்போ மின்னல் இருக்குது, அது எவ்வளோ நேரம் இருக்குது? ஒரு செகண்டு. கன்சுமிட்டும் நேரம் எவ்வளோ நேரம்? அதுவும் ரொம்ப நுட்பம். மேக நிலையாக இருக்கா? இது மாதிரி மாறிக்கொண்டே இருப்பதை போய் நீ எப்படி ஆத்மான்னு சொல்கிற? அவன் சொன்னது சுயம் பிரகாசம் தானாக விளங்குவது அறிவு சொரூபங்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் கடைசி என்ன சொன்னான் ஒருவத்தை, சனிய விஞ்ஞானவாதி மாறிக்கிட்டே இருக்குன்னு சொன்னான். இதெல்லாம் வாதம் இருக்குது. நம்மளுடைய பாரத தேசத்தில் இந்த மாதிரி மதங்கள்லாம் வந்து பாரதம்புறம் பரவி இருந்துச்சு ஒரு காலத்தில், அசோகர் காலத்தில். அப்போ அதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு க்ஷணப்பொழுது வந்து போவதை நீ எப்படி ஆத்மா என்று சொல்வாய்? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுதுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கண் சிமிட்டும் நேரம் இருக்கு பாருங்க, அதுதான் காலத்தில் நம்மளால் குறைவாக கணிக்கிற நேரம். ஒரு செகண்டுங்கிறத விட கண் சிமிட்டுறது ரொம்ப குறைவான நேரம். அதனால தான் திரு மாணிக்கவாசகர் கூட படிச்சிருக்கார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்லி. அதேமாதிரி மின்னல் அப்படித்தான். மின்னல் எப்படி இருக்குது? நல்ல இருட்டு. அந்த மின்னல் வெளிச்சம் எவ்வளோ நேரம் இருக்குது? ஒரு செகண்டு தான். அது மாதிரி வர்றதை எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தர் சொன்னார், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு கவிஞர், ஒரு பாடல் எழுதினார். அதாவது நான் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கேன், சந்தோஷம் எவ்வளோ நேரம் இருக்குங்கிறதுக்கு ஒரு வரி எழுதியிருந்தார். என் இதய இருட்டின் மின்னல் நிலை பெறும் நாள் என்றோ. இதயம் எப்பயுமே இருட்டடைஞ்சு போய் கிடக்கு, அதில் மின்னல் மாதிரி வருதான் சுகம், அது என்றைக்கு நிலை வர போதும்னு சொல்லி ஒரு ஏக்கத்தில் படிச்சிருந்தார். அப்போ இந்த மின்னலுடைய காலம் எவ்வளவுன்னா அப்போ நீ சொல்கிறிய அது எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? சரி, மேகங்கள் பார்க்குறோம். வித்யுத்னா வித்யுத் அப்புற நிமேஷவத்துங்கிறார். வித்யுத்னா மின்னல், அப்புறம்னா மேகம், நிமேஷவத்துனா கண் சுமிட்டுவதை போல். மேகம் பாருங்கள், எத்தனை வடிவங்களில் காட்சி தருது. நம்ம இது வரைக்கும் எத்தனை மேகம் பார்த்துருப்போம், எத்தனை மின்னல் பார்த்துருப்போம். ஏதாவது இருக்கா? பெரிய பெரிய மலை முகடு மாதிரி இருக்குது, ஒரு நிமிஷம் போயிடுது. நீங்கள் இந்த ஃப்ளைட்டில் போகும்போது ரொம்ப ஹைட்டில் இந்த புயல் நேரத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய மலைகளாக காட்சி தரும். அந்த மேகத்தை பார்த்தீங்கன்னா மலை மாதிரி இருக்கும் பார்த்தாலே, அவ்வளோ பிரம்மாண்டமான வடிவம். ஆனால் எவ்வளோ நேரம் இருக்குது? கொஞ்சம் நேரம்தான். மாறிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. அது எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? நொடிப்பொழுது தோன்றி மறையக்கூடியவைகள் ஆத்மா அல்ல. ஆகவே விஞ்ஞானமய கோஷம் ஆத்மா அல்ல. அப்புறம் என்ன சொல்கிறான்னு சொன்னால், சரி விஞ்ஞானமயத்தை நீக்கியாச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே இல்லையே, மனசு இல்லை, உடம்பு இல்லை, இந்திரியம் இல்லை, பிராணன் இல்லை, விஞ்ஞானமயமும் ஆத்மா இல்லைன்னு அப்புறம் என்னப்பா இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாததான் ஆத்மா. இது எப்படி சொல்ல முடியுமா? சூன்யந்தான் ஆத்மாங்கிறான் சூன்யவாதி. எவ்வளோ பெரிய அணு உண்டு பாருங்கள். இல்லாததே ஆத்மா. அது எப்படி இல்லை? அதுக்கு ஒரு லாஜிக் சொல்கிறான். என்ன லாஜிக் சொல்கிறான்னா, அதாவது விஞ்ஞானமயத்தை நீக்கியாச்சுன்னா அங்கே ஒன்றையும் நான் பார்க்கலை, அதனால் அது சூன்யந்தான் இருக்குது, அது ஆத்மான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன சொல்கிறான்னா, அன்யஸ்ய விஞ்ஞானமயம் போன பண்பு வேறு ஏதாவது ஒன்றை அனுபலப்தத்வா சூன்யம். ஒரு பிரமாணம் சொல்கிறான், நான் வேறு ஒன்றையும் அனுபவத்தில் பார்க்காததால் அப்படி சூன்யவாதிகள் கூறுகிறார்கள். இதுக்கு பிரமாணம் அனுபலப்தி பிரமாணம் அப்படிங்கிறார். இவங்க இந்த சூன்யவாதிகளுக்கு பேர் மாத்தியமிகாகா. இவங்க பயன்படுத்துகிற பிரமாணம் என்னது? அனுபலப்தி. அது எப்படின்னு பார்க்கும். அதாவது இந்த சார்வாக மதத்தில் சொல்லுவாங்க எப்படின்னா, கண்ணில் எதை பார்க்குறையோ, எதை நேரம் அனுபவிக்கிறையோ அதுதான் உண்மை அவங்க சொல்கிறது. இதுவும் பிரத்யக்ஷ பிரமாணம்.
இது அந்த பிரத்யட்ச பிரமாணத்திலே இன்னொரு வகை இது. இவன் சொல்கிற அனுபல, அதாவது அதுக்கு பேர் அதாவது அனுபலப்தி பிரமாணம். இதுவும் பிரத்யட்சம் மாதிரி இருக்கிறத பார்க்கறது பிரத்யட்சம், இல்லாததை பார்க்கறது அனுபலப்தி. நேரடியாக இல்லாததை பார்க்குறேன். எப்படின்னு சொல்கிறேன், இப்போ இந்த ஹால் இருக்குது, இந்த ஹாலில் பூனை இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன். பூனை இருக்கான்னு கேட்குறீங்க, என்ன பண்ணுறீங்க, எல்லா இடத்துலையும் பார்க்குறீங்க. இந்த ஹால் பூரா பார்த்தாச்சு, என்ன சொல்கிறீங்க, பூனை இல்லை. பூனை இல்லைன்னு எப்படி சொன்னீங்க, நேராக பார்த்து தான் சொல்கிறீங்க. இல்லாததை, பூனை இல்லாததை நான் கண்ணால் பார்த்தேன். சரி, இந்த ஆசிரமத்தில் பூனை இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியுமா, தெரியாதுன்னு சொல்ல முடியும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த ஆசிரமத்துக்குள்ளே யானை இருக்கான்னு கேட்குறேன், இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா யானையை பார்க்கல, உள்ளே போனாலும் யானை ஒளிஞ்சிருக்க முடியாது. அதனால் யானை இல்லாமையை இந்த ஆசிரமம் முழுவதும் பார்த்தேன். ஆகவே அது நேரடியாக இல்லாததை பார்த்தேன். புரியுதா? இருக்கிறத பார்க்கறது ஒன்று, இல்லாததை பார்க்கறது ஒன்று. இதுக்கு பேர் அனுபலப்தி பிரமாணம். எல்லாம் சாஸ்திரத்தில் இப்படி பேர்கள்லாம் இருக்குது. இந்த நாஸ்திகவாதிகள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. காரணம் கேட்டால் தான் சொல்லுவாங்க, கடவுள் இருக்காரா இல்லையா? இல்லை. எப்படி சொல்கிறேன், நான் பார்க்கலையே. எங்கே பார்க்கல, ஏன் முன்னாடி பார்க்கல, எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டியா? அடுத்த ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். கடவுள் இல்லைங்கிற, ஓ முன்னாடி இல்லை, நீ இந்த பிரபஞ்சம் பூரா போய் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லணும். இந்த பிரபஞ்சம் பூரா போய் பார்த்துட்டு நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன்ப்பா, கடவுள்னு ஒருத்தரை காணான்னு சொன்னால் தப்பு இல்லை. நீ அவன் முன்னாடி மட்டும் பார்த்துட்டு இல்லைன்னு சொன்ன, பூனை இல்லைங்கிறத இந்த ஹாலில் சொல்லலாம், ஆசிரம்பரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? போய் பார்க்கலையே, பார்த்தா தானே சொல்ல முடியும். அப்போ எந்த இடத்துல இவன் என்ன சொல்கிறான், சூன்யத்தையும் நீக்கிவிட்டால், அதான் விஞ்ஞானமயத்தையும் நீக்கிவிட்டால், அங்கு ஒன்றுமே இல்லாததை பார்க்கின்றேன், அங்கே இருப்பதற்கு ஒன்றுமே இல்லையே, அதனால் சூன்யம்தான் ஆத்மா என்று சொல்லுகின்றான். சரி, இதில் ஒரு கேள்வி வரும், ஒன்றுமே இல்லைன்னா அடுத்து ஒரு கேள்வி வரும், பார்க்குறதெல்லாம் என்ன? அதுக்கு ஒரு லட்சணம் சொல்ல போகிறான், பார்க்குறதுலாம் உண்மையிலே இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஜெகன் மித்தியாம்பான். அப்படி சொல்லும்போது நம்ம கருத்துக்கு வந்துடுவான். ஆனால் அதுக்கு ஆதாரமாக ஒன்று இருக்குன்னு நம்ம சொல்லுவான், இவன் ஆதாரமாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நாம் நிரூபிக்க போகிறான். இந்த சனிய விஞ்ஞானவாதி பிரம்மன் ஆத்மா சைதன்ய ஸ்வரூபம், உணர்வு ஸ்வரூபம், சுயமாக விளங்கும் ஸ்வரூபங்கிறத ஒத்துக்கிடுவான். ஆனால் ஒன்றை ஒத்துக்கிறது இல்லை, அது நிலையாக இருக்கிறத ஒத்துக்கிறது இல்லை. இவன் என்ன பண்ணுறான், அந்த பிரபஞ்சம் பூரா பொய், உண்மையிலே இல்லை, எதுவுமே இல்லைன்னு ஒத்துக்கிறான். ஆனால் அதுக்கு ஆதாரமாக ஒரு தத்துவம் இருக்குங்கிறத இவன் ஒத்துக்கிறது இல்லை. இது இந்த ரெண்டு மதவாதி. அடுத்து இந்த சூன்யம் எப்படி தப்புங்கிறத அழகாக நிரூபிக்க போகிறார். அதையும் பார்க்க போகிறோம், நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். இங்கே விஞ்ஞானமயம் ஆத்மா அல்ல, ஏன்னா அதை நீக்கியாச்சுன்னா ஒன்றுமே இல்லை, சூன்யம்தான் இருக்கிறது என்ற கருத்து சொல்லப்படுகிறது. ஏன் அவன் அது காரணம் சொல்கிறது, அது க்ஷணிகம், நொடிப்பொழுது மாறுதுங்கிற ஒரு தத்துவத்தை நீ சொல்கிற, அந்த தத்துவப்படி பார்த்தா அது ஆத்மாவாக இருக்க முடியாது. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம், எளிமையான ஸ்லோகம். வித்யுத் விஞ்ஞானம் க்ஷணிகம் நாத்மா வித்யுத் அப்ர நிபேஷவத். அந்த கடைசி வார்த்தையை பிரிச்சிங்கன்னா வித்யுத ப்ர நிமேஷவத்துன்னு இருக்கு. வித்யுத்னா மின்னல், அப்ரன்னா மேகம், நிமேஷ அப்படின்னா கன்சிமிட்டுதல். மின்னல் மேகம் கன்சிமிட்டுதல். வித்யுத் அப்ர நிமேஷவத்து, மின்னல் மேகம் கன்சிமிட்டுதல். வத்து நிமேஷவத்துனா போலன்னு அர்த்தம், வத்துனா போலன்னு அர்த்தம். இந்த மின்னல் மேகம் கன்சிமிட்டுதல் போல அந்த கடைசி வார்த்தை. அடுத்து முதல் வார்த்தை எடுத்துங்க. விஞ்ஞானம் க்ஷணிகம் நாத்மா. க்ஷணிகம்னா க்ஷணிகமாக இருக்கின்ற, நொடிப்பொழுதும் மாறுகின்ற விஞ்ஞானம், அதாவது புத்தியானது விஞ்ஞானமயமானது. ந ஆத்மா, ஆத்மாவாக இருக்க முடியாது, அது ஆத்மா அல்ல. மின்னலை போன்றும் மேகத்தை போன்றும் கன்சிமிட்டுதலை போன்றும் க்ஷணிகமாக நொடிப்பொழுது மாறுகின்ற இந்த விஞ்ஞானமயம் ஆத்மா அல்ல. முதல் வரியில் இந்த விஞ்ஞானமயம் ஆத்மா அல்லன்னு நிரூபிக்கிறான். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர்றான். ஒன்று உடல் ஆத்மா இல்லைன்னு இந்திரிய ஆத்மான்னு சொன்ன நிரூபித்தான். இந்திரிய ஆத்மா இல்லைன்னு பிராணன் ஆத்மாங்கிறவன் நிரூபித்தான்.
பிராணன் ஆத்மா அல்லங்கிறது விஞ்ஞானமயவாதி நிரூபித்தான். இப்போ சூன்யவாதி என்ன சொல்கிறான்? விஞ்ஞானமயம் ஆத்மாவில் நிரூபிக்கிறான். அடுத்து 2வது வரி, அன்யஸ்ய அனுபலப்தத்வாத். அன்யஸ்ய அதாவது விஞ்ஞானமயத்தை நீக்கிய பிறகு வேறு ஏதாவது ஒன்று அனுபலப்தத்வாத், அது அனுபலத்தத்வாத் சூன்யம்னு பிரிக்கணும். இந்த அனுபலப்தத்வாத்னா அனுபவிக்கப்படாததினால், பார்க்கப்படாததினால், விஞ்ஞானமயத்தை நீக்கிய பிறகு அங்கு வேறு ஒன்றுமே இல்லையே, எதுவும் அனுபவிக்கப்படுவது இல்லையே. அப்படி அனுபவிக்கப்படாததனால் சூன்யம், சூன்யம்தான் ஆத்மா என்று மாத்தியமிகா ஜகுகு. மாத்தியமிகான்னா இந்த சூன்யவாதிகள், அவங்களுக்கு பேர் மாத்தியமிகான்னு பேர், பௌத்த மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு. மாத்தியமிகாக ஜகுகு கூறுகிறார்கள், சூன்யவாதிகள் கூறுகிறார்கள். இங்கே விஞ்ஞானமயம் ஆத்மா அல்ல. காரணம், மின்னல் மேகம் கண் சிமிட்டுதல் போன்று க்ஷணந்தோறும் மாறுவது விஞ்ஞானம் என்று நீ சொல்லுகின்றாய், அது ஆத்மாவாக இருக்க முடியாது அப்படிங்கிறது இவங்க கருத்து. அடுத்து அதுக்கு சொல்கிறார், சுருதி வாக்கியமெல்லாம் சொல்லி, அப்போ கண்ணில் பார்க்குறதெல்லாம் என்னப்பா நீயே, இந்த உலகத்தை பார்க்குறமே, எல்லாத்தையும் பார்க்குறவன்னு ஒருத்தர் இருக்கையே, பார்க்கப்படும் பொருள்னு ஒன்று இருக்கே, அதெல்லாம் என்னன்னு கேட்கும் பொழுது அதற்கு விளக்கம் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறான். ஸ்லோகம் 75 படிக்கலாம். அசதே வேதமித்யாதா விதமேவ ஸ்ருதம் ததக ஞானஜ்ஞேயாத்மகம் சர்வம் ஜகத் பிராந்தி பிரகல்பிதம். அசதே வேதமித்யாதா விதமேவ ஸ்ருதம் ததக ஞானஜ்ஞேயாத்மகம் சர்வம் ஜகத் பிராந்தி பிரகல்பிதம். இங்கு சூன்யம் ஆத்மாங்கிறதுக்கு இவனும் வேத பிரமாணம் சுருதி வாக்கியத்தை எடுத்து சொல்கிறான். பிறகு 2வது என்ன சொல்கிறான்னா, இந்த உலகமெல்லாம் பார்க்கிறமேன்னு சொன்னால் அவையெல்லாம் கற்பனை, கற்பனை, கனவு போன்று ஒரு கற்பனைன்னு ஒரு அர்த்தம் சொல்கிறான். அசத்யேவ இதம் இத்தியாதவ், நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இவைகள் இல்லாததாகவே இருந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. நம்ம பார்த்துருக்கோம், அசதேவ இதமக்ர ஆஷித், சதேவ சோமிய இதமக்ர ஆஷித்துங்கிற இடத்துல அசதேவ இதமக்ர ஆஷித்துன்னு ஒரு வார்த்தை வரும். இவைகள் எல்லாம் இதற்கு முன்பு இல்லாமலே இருந்ததுன்னு ஒரு வேத வாக்கியம் இருக்குது. நம்ம இதிலே படிச்சிருக்கோம். இந்த பஞ்சதசிக்கே 2வது அத்தியாயத்தில் வரும்பொழுது இது வரும். இந்த உபனிஷத் மந்திரத்தை கோட் பண்ணுவார். அதில் இவைகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு இல்லாமலே இருந்தது, அசத்தாக இருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, தோற்றத்திற்கு வராமல் இருந்தது நாம் சொல்கிறோம். இந்த உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு இல்லை அப்படின்னு வருது. வெளித்தோற்றத்துக்கு வராமல் இருந்துச்சுங்கிற அர்த்தத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கான், வேதத்திலே சொல்லியிருக்கா இல்லையா, இவையெல்லாம் வருவதற்கு முன்பு இல்லாமல் இருந்தது, ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்லி சூன்யத்தை தான் சொல்லுது. சரி, இப்போ வந்திருக்கிறது பொய், வந்திருக்குன்னா வந்திருக்கிறது பொய், மித்யா, கனவு அப்படிங்கிறான். இந்த பார்த்து அனுபவிக்கப்படுகின்ற இவைகள் எல்லாம் அறிவு, அறியப்படும் பொருள் என்ன என்ன எல்லாம் இருக்குன்னு சொன்னால் எல்லாம் கற்பிக்கப்பட்டவை, ஒன்று கூட உண்மையாக இல்லை. ததக ஞான ஞேயாத்மகம் சர்வம் ஜகத்து, எல்லாமே கற்பனை, கற்பிக்கப்பட்டதுங்கிறான். நாமளாக சொல்கிறோம், உண்மையிலே இது காட்சிக்கு இருக்குது, உண்மையிலே இல்லைன்னு சொல்லு. அந்த விஷயத்தில் நாமளும் அவனும் ஒன்றாகிறோம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அதுக்கு ஆதாரமாக கூட ஒன்றுமே இல்லைங்கிறான். நாம் என்ன சொல்கிறோம், அதற்கு ஆதாரமாக ஒன்று இருக்குன்னு சொல்ல போகிறோம். பிராந்தி கல்பிதம்ங்கிறான். இப்போ கனவு காண்கிறான். கனவுல யார் யார் வர்றா, கனவுல முதல்ல யார் இருப்பா, நாம் இருப்போம். இந்த படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க நாம் இல்லை, அங்கே ஒரு உருவம் வருதா இல்லையா, கனவு அங்கே அங்கே ஒரு உருவம் வருது, பிறகு அங்கே ஒரு ஆகாசம் வருது, அங்கே எத்தனையோ உருவங்களை பார்க்குறோம், யானையை பார்க்குறோம், பூனையை பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். அந்த பார்க்கப்படும் பொருளும் பொய், பார்ப்பவனும் பொய்.
பார்த்த அறிவும் பொய். உண்மை தானே? வெளிச்ச பிறகு அங்கே பார்த்ததில் ஒன்று கூட உண்மையாக இல்லை. எப்படி கனவுல பார்த்தவன், பார்க்கப்படும் பொருள், பார்த்த அறிவு அனைத்தும் உண்மையில் இல்லாமையோ அதுபோல் இந்த விழிப்பில் இருப்பதும் அப்படித்தான், ஒரு கல்பிதமே என்கின்றான். இந்த கனவு உதாரணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேதாந்தத்தை நிரூபிக்கிறதே கஷ்டம். வேதாந்த கருத்தை நிரூபிக்கிறது கனவு உதாரணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். உண்மையிலே சில நேரம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, அது நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு விவசாயி வந்து குழந்தைக்கு உடம்பு முடியலை, வெளியே படுத்துருக்கான். படுத்துக்கிட்டு இருக்கும்போது குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி வீட்டுக்காரம்மா எழுப்புனோன்னு அமைதியாக உட்காந்துருக்கான், அழுகலை, ஒன்றுமே சத்தம் போடலை. என்னங்க குழந்தை இறந்து போச்சுங்கிறேன் அழுகலை அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு 7 குழந்தை இருந்துச்சு, 7 குழந்தையும் வெளில வந்து அடித்து இறந்து போச்சு, அதில் சோகத்தில் அழுதுகிட்டு இருக்கேன் நான். நீ வந்து இது இறந்து போச்சுங்கிற, அது உண்மையா இது உண்மையா எனக்கு இது புரியலைங்கிறான். இது கனவா அது கனவான்னு சொல்லி. இன்னொருத்தவர் சொன்னார், அதாவது எழுந்து முழிச்சிருக்காப்புல, கனவுல என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பாம்பு மாதிரி ஊர்ந்துக்கிட்டே போயிருந்திருக்காரு. கனவுல பாம்பா, இவரே பாம்பா ஊடுற மாதிரி ஒரு கனவு. விழித்த உடனே என்ன பண்ணாராம், யோசிச்சு அப்படியே உட்காந்தாராம், நான் இப்போ வந்து பாம்பாக இருந்துக்கிட்டு மனுஷனாக இருக்கிற மாதிரி கனவு வாங்குறேன்னா, ஏன்னா மனுஷனாக இருக்கும்போது பாம்பாக இருக்கிற மாதிரி கனவு கண்டிருக்காரு. இப்போ நான் பாம்பாக இருந்துக்கிட்டு மனுஷனாக இருக்கிற மாதிரி கனவு வாங்குறேன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அவருக்கு. இது உண்மையா அது உண்மையான்னு சொல்லி. உண்மை தானே? வேதாந்தம் படித்து தத்துவம் புரிஞ்சுன்னா இது எல்லாம் கற்பனைங்கிற அறிவில் வரும். அந்த கனவு காட்சியில் போயிடும், இந்த கனவு காட்சியில் போகாது, புத்தியில் போய்விடும். அதுபோல் இந்த உலகில் உள்ள அனைத்தும் பொய் அப்படிங்கிறான். இவன் விஞ்ஞானவாதி என்ன சொல்லுவான், வெளியே பொருள் இல்லை மித்தியான்னு சொல்லி வெளியே இருக்கக்கூடிய எல்லா பொருளும் மித்தியாங்கிறான் சனியவாதி. சூன்யவாதி வெளியே உள்ள பொருள்கள் மித்தியா. அவன் என்ன சொல்கிறான், ஞானம் இருக்குது, அது நொடிப்பொழுது மாறிக்கிட்டே இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய அறிவு இருக்குங்கிறான், ஆனால் அது மாறிக்கிட்டே இருக்குன்னு. இவன் அறிவும் மித்தியாங்கிறான். இவன் அறிவும் கூட உண்மையில் இல்லை. எண்ணங்களும் சூன்யம், உலகம் சூன்யம், பார்ப்பது சூன்யம், எல்லாம் கல்பிதம் அப்படிங்கிறான். இவன் சூன்யவாதி செய்த தவறு. அடுத்தது, அவன் சாட்சியை ஒத்துக்கிறது இல்லை, நாம் சாட்சியை ஒத்துக்கிறோம். இவனுடைய கருத்துப்படி பார்த்தா என்ன சொல்கிறான், சுருதியிலே சொல்லியிருக்கு, வேதத்திலே சொல்லியிருக்கு, இவையெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லி. அங்கே சொல்லப்பட்டவனுடைய நோக்கம் என்ன, தோற்றத்திற்கு வராமல் இருந்ததுன்னு சொல்லி அதை அடிப்படையாக வச்சு என்ன சொல்கிறான், அப்போ காட்சிக்கு வருவதெல்லாம் உண்மையில் மித்தியா, கனவை போல மித்தியாங்கிற கருத்தை இவன் சொல்கிறான். அடுத்த ஸ்லோகத்தில் இந்த சூன்யவாதம் தவறு அப்படிங்கிறத சொல்லி ஆனந்தமயம் ஆத்மா அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணுவார். அப்போ இந்த சூன்யம் எப்படி தப்புன்னு சொல்லும் பொழுது அதற்கு ஆதாரமான ஒரு தத்துவம் இருக்க வேண்டும் சொல்லி அங்கே நிரூபணம் பண்ணுவார். இங்கே சூன்யமே ஆத்மாங்கிறதுக்கு ஒரு வேத பிரமாணத்தை சொல்லி இவன் நிரூபணம் பண்ணுறான். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம், எளிமையான ஸ்லோகம்தான். அசதே வேத மித்யாத விதமேவ, அதை பிரிச்சம் சொன்னால் அசத் ஏவ இதம் இத்யாதவ் இதம் ஏவ அப்படின்னு பிரிக்கணும். அசத் ஏவ இதம் இத்யாதவ்னு பிரிக்கணும். அதில் இதம், அசத் ஏவ இதம், இதம்னா நாம் பார்த்து அனுபவிக்கும் இவை, அசத்யேவ இல்லாததாகவே இருந்தது. முன்பு நாம் பார்த்து அனுபவிக்கிறதெல்லாம் முன்னாடி ஒன்றுமே இல்லாமலே இருந்தது. இத்யாதவ், இத்யாதவ்னா இது போன்ற வேத வாக்கியங்களில் நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகமெல்லாம் இல்லாமையே இருந்தது என்று வேதத்தில் சொல்லியிருக்கு. இது போன்ற வேத வாக்கியங்களில் இருக்கிறது. அடுத்த வார்த்தை இதம் ஏவ சுருதம் ததக, இதுதான் இந்த சூன்ய மதம்தான் சுருதம் அந்த சுருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூன்யவாதத்தை இந்த வேதத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க. வேதத்தில் இல்லாமல் இருந்ததுன்னு எதை சொல்லியிருக்கு, இவங்க மத கருத்தை அங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். பிறகு ததக, ஆகவே ரெண்டாவது வரி, ஞானம்
ஞானம் ஞேயாத் அகம் மகம் சர்வம். அதாவது சர்வம் ஜகத்து அப்படின்றது அடுத்த வார்த்தை. இங்கே ஞான ஞேயாத். ஞேயம் சொன்னால் அறியப்படும் பொருள், நாம் பார்த்து அனுபவிக்கின்ற பொருள் அறியப்படும் பொருள். ஞானம்னா அறிவு, மனதில் தோன்றும் எண்ணம். ஆத்மகம், ஞானம் ஞேயம் ஆத்மகம்னு பிரிக்கணும். ஆத்மகம் சொன்னால் சொரூபத்தை உடைய, அந்த தன்மையை உடைய. சர்வம் ஜகத்து, சர்வம் ஜகத்துனா அனைத்து உலகமும். அதாவது பார்க்கிற பொருள், பார்ப்பவன், அறிவு, இந்த அனைத்து உலகமும் எல்லாம் பிராந்தி. பிராந்தின் என்ன? அறியாமையினால் பிரகல்பிதம், கற்பிக்கப்பட்டவை, உண்மையில் இல்லை, அறியாமையில் தோன்றியவை. எப்படி கைத்தை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறோமோ அது மாதிரி அறியாமையினால் இதையெல்லாம் தோன்றிய, கற்பிக்கப்பட்டவை, உண்மையில் இல்லவே இல்லை அப்படிங்கிறான். நாம் பார்த்து அனுபவிக்கும் இவை இல்லாததாகவே இருந்தது என்ற இது போன்ற வேத வாக்கியங்களில் இதுதான், இந்த சூன்ய மதம்தான் கேட்கப்பட்டுள்ளது, சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே அறியப்படுபவை, அறிவு, அனைத்து உலகமும் அறியாமையினால் கற்பிக்கப்பட்டுள்ளது. இது சூன்யவாதியினுடைய கருத்து. ஒவ்வொரு மதமாக நம்ம நீக்கிட்டு வர்றோம். உடல்தான் ஆத்மா, பிறகு இந்திரியந்தான் ஆத்மா, பிறகு புராணந்தான் ஆத்மா, பிறகு புத்தி தான், மனம்தான் ஆத்மா, பிறகு புத்தி தான் ஆத்மா. எதுவுமே ஆத்மா கிடையாது, ஒன்றுமே இல்லை. கடைசியில் என்ன சொல்லுவான்? ஆத்மான்னா சூன்யம். ஏன் இந்த சூன்யவாதம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆத்மாவை அனுபவிக்க முடியாது. அது ஒரு ஸ்பெக்குலியரான ஒரு விஷயம். அது அதனால தான் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சூக்ஷமாக இருக்குது. இது மாதிரி ஒரு பொருள் மாதிரி தெரிஞ்சுன்னா, கடவுள் கண்ணில் காட்சி தான் கடவுள்னு சொல்லிடலாம். நாமவே இருக்கிறங்கும்போது அங்கே கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறான்? அனுபவிக்கக்கூடியதாக இல்லைன்னு சொன்ன உடனே அங்கே ஒன்றுமே இல்லை. அனுபவிக்கிற எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது, உண்மையாக ஒன்று கூட இல்லை. அதனால் இல்லாமையே ஆத்மா அப்படின்னு சொல்கிறான். பிறகு அந்த இல்லாமைங்கிற வார்த்தையை நீ சொல்ல முடியாதது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத அடுத்த வார்த்தையில் சொல்ல போகிறார். சூன்யம் அப்படிங்கிறத சொல்லி ஆதாரமாக ஒரு தத்துவம் இருந்து தான் ஆகணுங்கிறது, ஆனந்தமயமே ஆத்மான்னு அவர் சொல்லுவார். நாம் என்ன சொல்லுவோம்? கடைசியாக ஆனந்தமயமும் ஆத்மா இல்லைன்னு நம்ம நிரூபணம் பண்ணுவாது. கடைசி அதுதான், சாட்சி தான் ஆத்மான்னு சொல்லி நிரூபணம் பண்ணுவோம். இங்கே சூன்யமும் ஆத்மா அல்லங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. அதை நாம் கொஞ்சம் இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.